இப்ப நம்ம பார்க்க போற கண்ணன் பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு பழைய சமூக அறிவியல் புத்தகத்துல இருக்கு. 90% காடுகள் நிறைந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சொல்றாங்க. உலகின் மிக அதிக அளவு தேயிலை பயிராகும் இடம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா அசாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவில் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். கொடைக்கானல், ஊட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோடை வாழிடங்கள். இந்தியாவில் ரப்பர் உற்பத்தியில் 90% தரும் மாநிலம் பாத்தீங்கன்னா கேரளா. மருத்துவ மூலிகைகளை மிகுந்த அளவு ஏற்றுமதி செய்யும் இந்திய மாநிலம் சிக்கிம். கோதுமை விளைச்சலில் முதலிடம் பெறும் மாநிலம் பஞ்சாப். மலர்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு அமைந்த மாநிலம் மணிப்பூர் சொல்றாங்க. வனத்துப்பூச்சி அருங்காட்சியகம் அமைந்துள்ள ஒரே இந்திய மாநிலம் மேகாலயா. இந்தியாவின் மூலிகை பனி அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சொல்றாங்க. உலக காடுகள் தினம் மார்ச் 21 செலிப்ரேட் பண்றாங்க. காடு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் தமிழகத்துல கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.